சில ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை பார்க்க ஒரு நண்பர் சிங்கப்பூரிலிருந்து வருகிறார். அண்ணா இருங்க நானே வரேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காண செல்கிறேன். சென்றதும் மிகுதியான கவலை, அண்ணா எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு பாதிப்பு வந்துடுச்சு, ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்றார். பார்க்கும் பொழுது அவருக்கு பாதகாதிபதி திசை நடந்து கொண்டிருந்தது. அப்போ என்னென்னா, இந்த பாதகாதிபதி அப்படின்னா அவர் என்ன செய்வார், நமது புரிதலை ஏதோ ஒரு விதத்திலே குறைத்துடுவார். அந்த நேரத்தில் எப்படி செயல்படணும்னு அது நம்ம உணர முடியும். 10ஆம் இடத்திலே ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகத்தின் கோச்சாரம் வேறு அப்பொழுது அவருக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். யோசனை சொல்கிறேன், ஐயா கவலைப்படாதீங்க, சங்கடஹர சதுர்த்தின்னு வரும், தேய்பிரை சதுர்த்தி. அந்த தேய்பிரை சதுர்த்தி என்று மறவாமல் விநாயகனை ஒரு 5 நிமிடமாவது நினைத்து விட்டால் பாதகாதிபதி திசை நடந்தால் கூட நன்மையைத்தான் தரும். 1. 2, நீம் கரோலி பாபாவோட ஒரு சின்ன ஃபோட்டோ தந்தேன். இஃப் யூ டூ ஹிஸ் ஒர்க் யுவர்ஸ் வில் பி டன் என்றேன். அதாவது அவருடைய செயலை நீங்கள் செய்தால் உங்கள் வேலை கிடைத்து விடும்னே. ஒரு சின்ன நோட்புக் கொடுத்தேன். தினமும் ராமநாமம் எழுத ஆரம்பித்தார். நீம் கரோலி பாபா ஃபோட்டோ முன்னாடி தனக்கு வேலை கிடைக்கணும், ராம் ராம் ராம். சூரியனது தன்மை. விரைவிலே வேலை கிடைத்தது. அமெரிக்காவிலே நல்ல செட்டில் ஆகிட்டார்.